வணக்கம் உறவுகளை, இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து உங்களுடைய காணொலியாக நினைத்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். கோவை சம்பவம், கேங் ரேப், கூட்டு பாலியல் பலாத்காரம் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய இதெல்லாம் ஓடுது. காவல்துறை அந்த 3 குற்றவாளிகளையும் கால்களில் சுட்டு பிடித்திருக்கிறது காவல்துறை. அதுக்கு தமிழ்நாடு காவல்துறையை நம்ம பாராட்டலாம். ரொம்ப பெரிய விஷயம் இது. இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு தப்பிச்சு ஓடிருப்பாங்க. போலீஸ்காரங்களுக்கு ஒருவேளை ஒரு வாரமோ ஒரு 2 வாரமோ டைம் இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த பர்டிகுலர் இடத்துல சிசிடிவி கேமரா இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் 1 வாரம் 2 வாரம் கூட ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தகவலும் வந்தது. நம்மளும் அப்படி தான் நினச்சோம். சிசிடிவி கேமரா இல்லாமல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பாதிக்கப்பட்டவங்க வந்து இந்த அடையாளங்களை சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு பிடிச்சிருப்பாங்க. இன்னும் சிசிடிவி கேமரா அது அங்கேருந்து வெளியே போனாங்க. அந்த டைமிங் போகிறதெல்லாம் போட்டு பிடிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். அந்த பாதிக்கப்பட்ட அந்த இருவரும், அந்த தோழிகள், அந்த தோழர்கள் இருவரும், இல்லை காதலர்களாக இருக்கட்டும், அது நமக்கு பிரச்சனை இல்லை. அவர்கள் வந்து உடல்நலம் மனநலம் மீறி நல்லபடியாக குணமாகி வரணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக நம்ம இயற்கைக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். அதுவும் மனநலம் பாதிக்கப்படாமல் வந்துடணும் அந்த பெண்ணாகப்பட்ட பொண்ணு. அதனால் அவங்களுக்காக நம்ம இயற்கையிடம் பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டிய பாலியல் பலாத்காரம் இருந்துச்சு பார்த்தீங்களா, இதுக்கு என்ன காரணம்? போதையா, இல்லை மனமா, அவர்களுடைய வளர்ப்பா, இல்லை என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டியிருக்குது. ரொம்ப லென்த்தாகும் அந்த காணொலி. கொஞ்சம் அதை தயவு செஞ்சு எல்லோரும் பாருங்கள் கடைசி வரை. என்னுடைய மனசில் இருக்கிறதெல்லாம் பேசியிருக்கிறேன். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல்லலாம் நீதிநெறி கதைகள் இருந்தது. அப்போ அதில் வந்து நிறைய அறிவுக்கு சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க. அந்த கதைகளில் இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்து படிச்சிருக்கோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, அந்த முதல்ல கூட்டு குடும்பமாக இருந்தது. இப்போ கூட்டு குடும்பம் இல்லை, தனித்தனி குடும்பம் ஆகிடுச்சு. அதனால் சேர்ந்து வாழ்தல் இல்லாமல் போயிடுச்சு. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா, ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு குழந்தைக்கு மேலே பெற்றுக்க மாட்டாங்கிறாங்க. நாம இருவர், நமக்கேன்னு இருவர், ஒருவர் போதுமே அப்படிங்கிற மாதிரி நிலைமை வந்துருச்சு. அப்போது ஒரு பொண்ணு இருக்குதா, அந்த பொண்ணு கூட இப்போ ஒரு பையன் இல்லை, ஒரு பையனும் பொண்ணும் யாரோ தனியாக தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பையனுக்கு அந்த பெண்மையை பற்றி தெரிய மாட்டேங்குது. அந்த பெண்ணுக்கு வந்து பையனை பற்றியான என்ன விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஒரு புரிதல் இல்லாமையே போய்கிட்டு இருக்குது. இல்லை அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை வந்து அதிகமாகிருச்சு. தனக்கான குடும்பம் அப்படி அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்து பழகிட்டோம். கூட்டு குடும்பமாக இருந்தது. எல்லாரும் ஒரே வீட்டில் இருந்தாங்க. எல்லாரும் அந்யோன்யமாக இருந்தாங்க. எப்படி பழகணும், பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட எப்படி பழகணும், எப்படி பேசணும், எப்படி வைக்கணும், அதெல்லாம் வந்து நிறைய சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை, அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துருச்சு. தங்கச்சி என்னடா தங்கச்சி கூப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி. தங்கச்சி முதல்ல சாப்பாடு போட்டு கொடுறா, முதல்ல தீனி தங்கச்சிட்டு கூடுறா, இந்த மாதிரிலாம் சொல்லி பழகிட்டோம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா, இதெல்லாம் இப்போ சிதைஞ்சு போச்சு. இதெல்லாம் இப்போ சிதைஞ்சு சின்ன பின்னமாகி தனித்து விடப்பட்டோம். 2வது உலக பொருளாதார மயம், தாராளமயமாக்கம். இது தாராளமயமாக்கினதுக்கப்புறம் நிறைய காம்படிஷன், நிறைய போட்டிகள், அதனால் பொறாமைகள், கல்வியின்மை, கல்வி இல்லாமல் போகிறது, வேலை வாய்ப்பின்மை இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனை. இந்த வேலை வாய்ப்பு இல்லாமல் போகிறதுங்கிறது இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. அது இந்த நாட்டில் இருக்கிற இளைஞர்களை பிடித்து இன்றைக்கி பேயாட்டம் ஆட்டிக்கிட்டு இருக்குது. வேலை இருந்தால் அவன் பாட்டு பார்ப்பான், வேலையை வைப்பான், போயிடுவான். வேலை இல்லாமல் போகிறதுனா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒன்று வேலையில் இருக்கணும், போதையில் இருக்கணும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரிலாம் பழமையை இவங்க கற்று வச்சுக்கிட்டு, வேலை இல்லைன்னா போதை தான் போடணும், தண்ணி தான் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு இவங்களே மாறிடுறாங்க. 2வது சேர்த்தாளிகள், கூட்டு சேர்க்குற ஆளுங்க. அவங்க கூட்டு எப்படி சேர்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய புத்தி போகுது. இன்றைக்கி படிக்கிற பிள்ளைங்க கூட பார்த்திங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போதே பகிருங்க. ஸ்கூல் பசங்க 4வது 5வது படிக்கிற பசங்க, 6வது படிக்கிற பசங்க கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, கெட்ட வார்த்தைகளாக பேசுகிறாங்க. இப்போ நம்மலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்மளை பேசிக்கிட்டு ஒரு சின்னதாக நம்மளுக்கும் நம்ம ஃப்ரெண்டுக்கும் ஒரு சின்னதாக தகராறு வந்தாவே, நம்ம ஒரு பேச்சு பேசினாவே, ஒரு கெட்ட வார்த்தை ஏதாவது சொல்லிட்டோம்னாவே, ஒருத்தர் கிராஸ் பண்ணாவே, நம்ம சொந்தக்காரரோ பெரியவர் யாரை கிராஸ் பண்ண, ஐயோ என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு அப்படி வாயை மூடுவோம். இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை. எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. 5வது 6வது படிக்கிற பசங்கன்னா கேஷுவலாக பார்க்குறாங்க. இன்றைக்கி கூட நான் பார்த்தேன், நான் என்னென்ன வார்த்தைகள்லாம் பேசிட்டு, நான் காதில் கேட்க முடியாத வார்த்தைகள்.
பிறப்புறுப்பை பற்றிய வார்த்தைகள் இதுதான் பேசிக்கிறாங்க. வாயை திறந்தா தான் பேசுகிறாங்க. அதாவது நிறைய பேசுகிறாங்க, பெரியவங்களும் பேசுகிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் 6 வயசில் 6வது படிக்கிற பையன், 5வது படிக்கிற பையன்லாம் அந்த மாதிரி பேசுனாக்கா அந்த அது கெட்ட வார்த்தைங்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும், ஒரு மரியாதையே இல்லாமல் போயிடுச்சு. அந்த இந்த வார்த்தை கெட்ட வார்த்தை அப்படிங்கிறது மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. அது எங்கே வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், யார்கிட்ட வேணாலும் பேசலாம், என்ன மாதிரி வேணாலும் பேசலாம், இப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் தள்ளப்பட்டாங்க. இன்னும் நிறைய இருக்குங்க. அதாவது இதை பற்றி பேசணும் அப்படின்னா ஏகப்பட்டதுங்க. இது ஒரு பெரிய ஒரு ஒரு கல்வி முறை. 2வது இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே கல்வி முறை. கல்வி முறை எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம குழந்தைகளை வந்து ஒரு மார்க் எடுக்கிற மிஷினாக மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். மார்க் எடுக்கக்கூடிய ஒரு மிஷினாக தான் பார்க்குறோம். வாழ்வியலை சொல்லித்தரதே இல்லை, வாழ்க்கை கல்வியே சொல்லித்தரதே இல்லை. எப்படி வாழணும், அம்மா அப்பானா யார், அவர்களுடைய அருமை என்ன, பெருமை என்ன, கூட பிறந்தவங்கன்னா யார், அவங்க எப்படியாப்பட்டவங்க, தாத்தா பாட்டினா யார், அவங்க எப்படிப்பட்டவங்க, நண்பர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவங்க, தோழர்கள் யார், அவங்க எப்படிப்பட்டவங்க, இதெல்லாம் வந்து இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. காலையில் குழந்தை எந்திரிக்குது, எல்லாம் ரெடி பண்ணி கிளம்பி ஸ்கூலில் பஸ்ஸில் ஏற்றி விட்றோம், பஸ்ஸில் போகுது, படிக்குது, திருப்பி வந்துடுது, திருப்பி புஸ்தகம் படிக்குது, திருப்பி போகுது. அங்கே போனாக்கா இந்த தனியார் பயிற்சி மையங்கள், படிப்பு மையங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, அது பார்த்தீங்கன்னா நீச்சல் கிளாஸுங்கிறான், மெடிடேஷன் கிளாஸுங்கிறான், டியூஷன் கற்றுத்தரோங்கிறான், என்னென்னமோ சொல்கிறாங்க. அவங்க புதுசாக கராத்தே கற்று தராங்கிறாங்க, குச்சி விளையாட்டு கற்று தராங்கிறாங்க, என்னென்னமோ சொல்லித்தராங்க. ஆனால் எதுவுமே வாழ்க்கைக்கு உபயோகமா அப்படிங்கிற என்னென்ன விஷயங்கள் வாழ்க்கைக்கு உபயோகம், வாழ்கிறதுக்கு என்ன, எப்படி நம்ம பழகுறோம், பேசுகிறோம், இப்போ நம்ம எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், அந்த மாதிரி இதெல்லாம் யாருமே சொல்லித்தரதில்லை. அம்மா அப்பாவுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், தாத்தா பாட்டிக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், வாத்தியாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதே இல்லை. ஒரு காலத்தில் எங்கள் எங்கள் அப்பாலாம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மூஞ்சியை தவிர பாக்கி எல்லாமே நீ எங்கே அடித்தாலும் நான் கவலைப்பட மாட்டாங்க, மூஞ்சியில் மட்டும் அடிச்சிடாங்க, காயம் பட்ட தழும்பாயிரும், அதனால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணீங்க சார்னு வாத்தியார்கிட்ட போய் சொன்னாங்க. எங்கள் அப்பாவே சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ வந்து புள்ள முணுக்குனா நமக்கு கோவம் வந்துடுது, உடனே போய் காலேஜில் போய் வாத்தியார்கிட்ட போய் டீச்சர்கிட்ட போய் ஸ்கூலில் போய் சண்டை போடுறோம். என் பிள்ளை எப்படியா நீ அடிக்கலாம், உனக்கு என்ன அருகதை இருக்குது என் பிள்ளைய அடிக்கிறதுக்கு, உனக்கு என்ன யார் ரைட்ஸ் கொடுத்தது, நான் பெற்று வளர்ந்துருக்கிறேன் பிள்ளைய, ஒத்த பிள்ளை கருவேப்பிள்ளை மாதிரி வச்சுருக்கிறேன், நீ அந்த பிள்ளைய அடிக்கிற அப்படின்னு கேட்குறோம். அந்த பிள்ளைய வாத்தியார் எதுக்கு அடித்தாரு, அவன் நல்லதுக்கு தானே அடிச்சிருப்பார், அவர் நல்லா படிக்கணும், நல்ல பழக்க வழக்கம் வேணும் அப்படிங்கிறது தானே வாத்தியார் அடிப்பார், அப்படிங்கிற எண்ணம் எந்த பேரண்ட்ஸுக்குமே வரமாட்டாங்குது. ஏன் வரமாட்டாங்கன்னா ஓவராக செல்லம் கொடுக்குறோம். ஒரு பிள்ளை 2 பிள்ளை வச்சுருக்குறோம், செல்லம் ஓவராக கொடுக்குறோம், நம்ம பிள்ளை அழுவக்கூடாது, கண் கலங்கக்கூடாது அப்படிங்கிறது. இதனால் தோல்விகளை பார்க்குறதுக்கு பயப்படுது, வெற்றியை மட்டுமே பார்க்கணும் அப்படின்னு நினைக்குது, பிடிவாத குணம் ஜாஸ்தியாகுது, மூர்க்கத்தனம் ஜாஸ்தியாகுது. நான் என்ன இப்போ பெற்றவங்க செல்லம் கொடுக்குறதுனால நான் என்ன விரும்புகிறேனோ அதை தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வருது. எல்லாமே காய் தந்துடுறாங்க. ஒரு காலத்தில் 5 பிள்ளைங்க 6 பிள்ளைங்க 8 பிள்ளைங்க இருந்தாங்க ஒரு குடும்பத்தில். நினச்சதெல்லாம் செஞ்சிட முடியாது, நினச்ச உடனே கிடைச்சிடாது. ஒரு தள்ளு வண்டி, ஒரு ஒரு ஓட்டிகிட்டு போகிற வண்டி, இந்த மாட்டு தள்ளிட்டு போவாங்கள்ல குழந்தைங்க, அந்த வண்டி வேணும்னா அது கிடைக்காது. ஆனால் பணக்கார வீட்டில் ஏதோ ஒரு வீட்டில் இருக்கும், அதை பார்த்து ஏங்குவாங்க பிள்ளைங்க பூரா, நமக்கு ஒரு வண்டி கிடைக்காதா அப்படின்னு. அப்பாட்ட வந்து அப்பா அது மாதிரி எனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாம, அப்பாட்ட எதுமா காசு அப்படின்றவார். ஏமாற்றங்களுக்கு பழகணும், ஏமாற்றங்களுக்கு பழகணும், தோல்விகளுக்கு பழகணும், தோல்வி அடையணும், தோல்வியே அடையக்கூடாது, ஏமாற்றமே வரக்கூடாது, நான் நினச்சதெல்லாம் செய்யணும், நான் எப்படி நினைக்கிறேனோ அதெல்லாம் நடக்கணும், எனக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் உடனே வந்துடணும், இது வேணும்னு நினச்சா உடனே வந்துடணும். இந்த மாதிரி மென்டாலிட்டியோட பிள்ளைங்களை வளர்க்குறது அந்த பிள்ளைங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சூனியமாக்கும். இந்த உலகத்தில் எல்லாமே நமக்கு கிடைச்சிடாது, நம்ம நினைக்கிறது பூரா நமக்கு கிடைச்சிடாது. எது கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். நம்மளோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி, நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி என்ன வேணுமோ அதான் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய 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 விஷயங்கள்லாம் வருது. இப்போ இந்த வந்து மார்க்கு மெஷினாக மாற்றுறது அது ஒரு பக்கத்து. இந்த மாதிரியான ஒரு இதில் இந்த குழந்தைங்களை வளர்க்குறதுல நம்ம சரியான நிபுணர்களை நியமித்து நம்ம கல்வி முறை சரிதானா, நம்ம இன்னும் என்ன மாதிரியான கல்வி முறையை நம்ம கொடுக்கணும், நம்ம படித்து கொடுக்குறது சரிதானா, இந்த படித்து கொடுக்குறது பிள்ளைங்களுடைய மார்க்கு வாங்கிறதுக்கு மட்டுமா இல்லை அவர்களுடைய வாழ்வியலுக்கும் உதவுகிற மாதிரி எல்லாம் கொடுக்குறதா
அப்படிங்கிறத நம்ம கல்வி முறை மறுபரிசீலனை செய்கிற மாதிரி இருக்கிறோம். அதுவும் இந்த தனியார் பள்ளிகளில் கொடுக்கக்கூடிய டார்ச்சர், அவங்க பணம் வாங்குறதுக்காக வேண்டி அந்த பெற்றோர்களையும் சரி அந்த குழந்தைகளையும் சரி படி 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 படின்னு மார்க்கு, அவங்க ஸ்கூலில் மார்க் வாங்கிடணுமா, அவங்க ஸ்கூலில் நிறைய பேர் பாஸ் பண்ணிடணுமா. அப்போ அடுத்த வருஷம் அது எதுக்கு? நம்ம ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க நிறைய பாஸ் பண்ணிடணும், நிறைய மார்க் எடுக்கணும். இது எதுக்காக செய்கிறாங்க? அந்த குழந்தைங்களோட நலனை பற்றியா சிந்திக்கிறாங்க? அந்த குழந்தை நல்லா எடுக்கணும், நல்லபடியாக படிக்கணும், நல்லபடியாக மார்க் எடுக்கணும், நிறைய மார்க் எடுக்கணும், நல்லபடியாக வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே அவங்க செய்கிறாங்க? இல்லை. அடுத்த வருஷம் சேர்க்கைக்கு இவர்களோட பள்ளியில் எவ்வளவு மாணவர்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, எவ்வளவு மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, அதை வச்சு தான் அடுத்த வருஷம் சேர்க்கை எண்ணிக்கை அதிகமாகும். இந்த ஒத்த காரணத்துக்காக தான் செய்கிறாங்க. மற்றபடி குழந்தைகளோட வாழ்க்கையில் அந்த பெற்றோர்களுடைய வாழ்க்கையில் ஒரு இன்பம் தர மாதிரி, அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுத்தர மாதிரி எதுவுமே இல்லை. நீச்சல் பயிற்சி அவசியம்தான், குச்சி விளையாட்டு அவசியம்தான், கராத்தே விளையாட்டு பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப அவசியம்தான், எல்லாம் இருக்குது. வாழ்க்கைக்கு என்ன தந்து கொடுத்துருக்கீங்க? மனிதனை புரிந்து கொள்வதற்கு என்னதை கற்றுக் கொடுத்துருக்கீங்க? அதுதானே இப்போ மேட்டராக இருக்குது. இப்போ அது இல்லாமல் தான் நான் பஞ்சமாக போயிருக்குது. அம்மா அப்போ மதிக்க மாட்டேங்கிறான். வாத்தியார் அடிக்க போகிறாங்களா இல்லையா? ஸ்கூலில் கத்தி எடுத்து குத்திருக்காங்களா இல்லையா? சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், பார்க்குறவங்க இந்த காணொலியை பார்க்குறது 4 பேராக இருந்தாலும் சொல்லுங்கள். கத்தி எடுத்து குத்த போகிறான்னு சொல்லல. அப்போது எங்கே சரியில்லை? பெற்றோர்கள் சரியில்லையா, ஆசிரியர்கள் சரியில்லை? பெற்றோர்கள் தான் சரியில்லைங்கிறது என்னுடைய மகத்தான அபிமானம். அடிங்க சார், அடித்து வளங்க, சொல்லிக் கொடுங்க, நல்லது கெட்டது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு வாத்தியார்கிட்ட சொல்லணும். அதை விட்டுட்டு வாத்தியார் மேலே கேஸு போட்டால் என் பிள்ளை எப்படி அடிக்கலான்னு சொல்லிட்டு அவனை அந்த வாத்தியாரை போய் அடிக்க போனால் எத்தனை ஒரு ஸ்கூலில் வாத்தியாரை மிரட்டி உட்கார வைக்கிறான். ஏய் உட்கார்றா அப்படிங்கிறான். நான் யார் தெரியுமா? போட்டுருவான் அப்படின்னு கத்தி எடுத்து குத்துறவன். இன்னொரு காணொலி, வாத்தியார் கத்தி எடுத்து கத்தி கையில் வச்சுருக்காங்க அங்கே பாருங்க அப்படிங்கிறான். என்னெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உள்ளே வச்சிருவியா, நான் ஒரு 2 நாளில் வெளியே வந்துடுவேன் பார்க்குறியா நீ அப்படிங்கிற லெவலுக்கு இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் எதுக்கு ஸ்கூலுக்கு வராங்கன்னு தெரியல. நான் உள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், 2 நாளில் திருப்பி வெளியே வந்துடுவேன்னு சொல்கிற பசங்கள்லாம் எதுக்காக ஸ்கூலுக்கு வராங்கன்னு தெரியல. அவங்க பெற்றவங்க எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க அவனை? உள்ளே போய்ட்டு 2 நாளில் வரேன்னு சொல்கிற பையனை எதுக்கியா ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க நீங்கள்? ஸ்கூலுக்கு எதுக்கியா போகிற பையன் ஸ்கூலுக்கு எதுக்கு போகணும்? வாத்தியார் என்ன சொல்கிறாரோ அது கேட்டு நட. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, வாத்தியார் இங்கே பாரு நீ ஏதாவது குறும்பு பண்ணன்னு வச்சுக்கேன், வாத்தியார்கிட்ட சொல்லி விட்டு டீச்சர்கிட்ட சொல்லி விட்டு அப்படின்னு சொன்னாங்க. இப்போல்லாம் எப்படி தெரியுமா? வாத்தியாரை பார்த்து பையங்கிறான், ஏய் நீ ஏதாவது ஏடா கூடமாக பேசுனா எங்கள் அப்பான்ட்ட போய் சொல்லிடுவேன், அவ்வளோதான், நீங்கள் வேலையை செய்ய முடியாது, நான் ஸ்கூலுக்கு நீ வந்துடுவியா? நீ வாத்தியாரை மிரட்டுறாங்க. அப்போது வாத்தியாருக்கு நட்டம் இல்லைங்க, சும்மா உட்காந்து சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க வாத்தியாருங்க. அவங்க படிச்சிருக்காங்க, படித்த படிப்புக்கு அரசாங்கம் வேலை கொடுத்துருச்சு. இப்போ தனியார் கல்வியிலோ எந்த கல்வியோ ஒரு வேலை கொடுத்துருச்சு, வருமானம் வந்துருச்சு, அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்க குழந்தைங்களாம் அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு லைஃப் லாங் படித்த படிப்புக்கு லைஃப் லாங் அவங்களுக்கு வேலை கிடைக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாத்தியார் மற்ற ஸ்டூடெண்ட்டோட நிலைமை கதி, அவன் வாழ்க்கை எப்படி போவோம்? அவன் என்ன தெரிஞ்சுக்கிட்டான் அந்த வாழ்க்கையில்? ஸ்கூல் லைஃப்பில் என்ன கற்றுக்கிட்டான்? இங்கே பாருங்கள், பள்ளிக்கூடமும் கல்லூரிகளும் மாணவர்களை செதுக்கக்கூடிய ஒரு இடம். சிற்பிகள், வாத்தியார்கள் சிற்பிங்க, அவங்க செதுக்குறாங்க. நான் நல்ல வாத்தியார்களாக சொல்கிறேன். இந்த பாலா போன வாத்தியாரெலாம் நிறைய பேர் இருக்கான், அதுவும் நமக்கு தெரியும். அந்த மாதிரி வாத்தியாரெலாம் இருக்கான், ஓபி அடிச்சுட்டு போகிற வாத்தியாரெலாம் இருக்கான். நான் அவங்கள பற்றி நம்ம பேச வரல. பொதுவாக ஆசிரியர்கள் என்பவர்கள் சிற்பிகள், உள்ளி வைத்து சிற்பிகள், செதுக்கிறவங்க. நாளைய சமுதாயத்தை சரியாக தண்ணி ஊற்றி நல்லா கவாத்து எடுத்து அந்த மரத்தை அந்த கண்ணை அடி நேராக வளர்க்கக்கூடிய அந்த பொறுப்பும் கடமையும் வாத்தியார்கள்ட்ட இருக்குது. பெற்றோர்களாகிய நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த பொறுப்பையும் கடமையும் வாத்தியார்கள்ட்டேருந்து பறிச்சிருக்கிறோம். சமூகத்தில் தருதலைகளை தெரிய விட்டுருக்குறோம். நான் பேசுகிறது தடிப்பாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. தயவுசெய்து தடிப்பான வார்த்தைகளாக தான் மன்னிச்சிருங்க. நம்ம குழந்தைங்கள நம்ம எப்படி வளர்க்குறோங்கிறத, நம்ம குழந்தைங்கள நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறதோடு நிறைய பேர் விட்டுறாங்க. ஆனால் ஸ்கூலில் உள்ளார என்ன நடக்குது, அந்த பையன் என்னோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கான், என்னோட மனநிலையில் இருக்கான், இதெல்லாம் நம்ம யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. 3 பேர் கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நல்லா 30 வயசு அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்
எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சிருக்கிற அந்த பட்சத்தில் அவர்கள் வந்து 3 பேர் சேர்ந்து ஒரு குழந்தைய ஒரு பொண்ணை ரேப் பண்ணினால் நமக்கு என்ன சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படை அறிவு இல்லை, நாலேஜ், செக்ஸ் நாலேஜ் இல்லை, செக்ஸ் அறிவு இல்லை, செக்ஸ் நாலேஜ் இல்லை. நமக்கு செக்ஸுக்குன்னு ஒரு ஒரு இது இருக்குது. ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு மனதோடு இணைந்தால் தானே அது வந்து உடல் உறவு, அதுதானே திருப்தி அடையும், அதுதானே முழுமையடையும். அதை விடுத்து பெண்ணோட சம்மதம் இல்லாமல் அந்த பெண்ணை ரேப் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயங்க. என்னங்க கிடைக்கும் உங்களுக்கு? என்ன அந்த நபர்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ இது போதையில் செஞ்சிடலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. மனநிலை பிறழ்வு, மனசில் ஊறுனது அப்படி தான் சொல்ல முடியும். போதையில் இருக்கிறவன் எல்லாம் தப்பு பண்ணிக்கிறான்னு சொல்ல முடியாது. போதையில் இருக்கிறவன்லாம் நல்லவனும் இருக்கிறான். மனப்பிறழ்வு உள்ளவன், அந்த எண்ணத்தில் தெரிகிறவன், ஏதாவது குற்ற செயல்கள் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்திலே இருக்கிறவன், இவங்க தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அத்துமீறுவாங்க, கை வைப்பாங்க, இவ்வளோதான் பண்ணுவாங்களே ஒழிய கேங் ரேப்பு பண்ணுற அளவுக்கெல்லாம் போக மாட்டாங்க. இவர்களுக்கு ஏதோ பிரச்சனை, அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணணும், சால்வ் பண்ணணும். யார் சால்வ் பண்ணுறது? சமூகமா, கல்விக்கூடமா, கல்லூரி நிலையங்களா, வீடா? இதுக்கு என்ன முடிவு? எங்கே விடிவு? நார்த் இந்தியாவில் நடக்குது நிறைய அதே மாதிரி. அங்கே படிப்பறிவு இல்லாத கூட்டம் அந்த ஊரில் நடக்குது. ஆனால் தமிழ்நாடு வளர்ந்த நாடு, நல்ல கல்வி வளர்ச்சி இருக்குது, நல்ல நாலேஜ் உள்ள பர்சன்ஸு, பொருளாதார ரீதியாக நல்லா வளர்ந்து செழுமையாக இருக்கிறோம். ஆனாலும் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் செய்யக்கூடிய தருதலைகள் இருக்காங்க பார்த்தீங்களா? இது ஒன்று. இதுக்கு மேலே இன்னொன்று என்ன அப்படின்னா, சட்டம், குற்றங்களை களைதல், கடுமையான தண்டனைகள். இந்த தொட்டால் நமக்கு, இந்த வேலையை செஞ்சால் நமக்கு தண்டனை கிடைக்கும் உறுதி அப்படிங்கிற எண்ணம், அந்த பயம் எல்லாத்துக்கும் வேணும். ஆனால் சட்டத்தை வச்சு, சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை வைத்து தப்பித்துக் கொள்கிறார்கள் இன்றைய குற்றவாளிகள். சின்ன சின்ன விஷயத்துக்கு ரெக்கமெண்டேஷன் போகிறாங்க. சேஷனில் கொஞ்சம் சொல்லுங்கள், பிள்ளைய அடிச்சிடுவாங்க. செஞ்சால தப்பு செஞ்சால 2 அடி தான் வாங்கட்டுமே, என்ன தப்பு? ஒரு 2 அடி வாங்கட்டும். நான் கூட தான். என்னைய மட்டும் நான் மட்டும் யோக்கியன்னு சொல்ல வரல. நான் கூட தான், எல்லாருமே தான். தப்பு பண்ணிட்டான்ல, 2 அடி வாங்கட்டுமே, 2 அரை வாங்கட்டுமே, போலீஸ் கையால் வாங்கட்டுமே. நம்மளால் அடிக்க முடியாது, நம்ம கை கூசும். போலீஸ்காரங்க அடிக்கட்டுமே, தப்பு இல்லையே போலீஸ்காரங்க அடிக்கிறது இல்லை. நாளைக்கு இந்த தப்பு செய்யும்போது அது போலீஸ்காரங்க அடி ஞாபகத்துக்கு வரும்ல. ஆரம்பத்திலே கிளிரணுங்க, முளையிலேயே கிளிரணும். இந்த மாதிரி குற்றங்கள் முளைச்சி வரும்போதே கிளிரணும். சரியான புரிதலை ஏற்படுத்துவதற்கு இந்த சமூகம் என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. நாளை இளைஞர்கள் கூட்டம் எங்கே போக போகுதுன்னு தெரியல. அந்த பெண்ணை பெற்றவர்களுடைய மனநிலை, அந்த பெண்ணினுடைய மனநிலை, அந்த பெண்ணு கூட இருந்தானே அந்த பிள்ளையோட ஃப்ரெண்டு, அந்த பையனோட மனநிலை, இங்கே இதெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ண முடியும்? என்ன இவ்வளவு யோசனைகளை மண்ட குழப்பத்தை வச்சுக்கிட்டு இந்த சமூகத்தை எப்படி ஒன்றிணைப்பது, இந்த சமூகத்தை எப்படி கரையேற்றுவது, நாளை இளைஞர்களை எப்படி நம்ம வழி நடத்துவது? இதுக்கு இந்த பள்ளியில் இப்படியே வச்சுக்கிட்டு செஞ்சிடலாமா? சரியான நிபுணர்களை வைத்து சரியான கல்வியை, புரிதலுடன் உள்ள கல்வியை, வாழ்க்கை கல்வியையும் சேர்ந்து போதிக்கக்கூடிய கல்வி அமைப்பை உருவாக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் இன்னும் நிறைய நடக்கும். காரணம், மக்கள் தொகை பெருக்கம், வேலையில்லா திண்டாட்டம், எல்லாத்துலேயும் போட்டி, போட்டி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பொறாமையும் வந்துடுது, அதாவது வம்பு சண்டை வருது. இதெல்லாம் இன்னும் நிறைய நடக்கும், இன்னும் வர நாட்களில் நிறைய நடக்கும். அப்போது இதையெல்லாம் களைவதற்கு அரசு என்ன செய்யணும்? இந்திய அரசு ஒன்றும் செய்யாது, ஒன்றிய அரசு ஒன்றும் செய்யாது. அவர்களுக்கு இப்படித்தான் இருக்கணும். அதனால தான் இன்னும் நாட்டில் அது மாதிரிலாம் நிறைய நடக்குது. அதெல்லாம் விட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருந்தால் தான் நல்லது. ஏன்னா இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டே இருந்தாக்கா எல்லாம் தத்திகளாகவே தெரிவாங்க. கல்வியை பறிச்சிட்டோம்னா தத்திகளாகவே தெரிவாங்க. தத்திகளாக தெரிஞ்சால் நம்ம அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம் அவங்கள, அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்றிய அரசு இருக்குது. தவிர நல்வழிப்படுத்துவோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. திருப்பி குலக்கல்வியை கொண்டு வரதுக்கு பார்த்திங்கன்னா புதிய கல்விக் கொள்கை கொண்டு வராங்க. இதெல்லாம் மேலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய நிலவரத்தை இன்னும் சிக்கலாக்குவதற்கு, இன்னும் மோசமாக்குவதற்கான வேலையை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மாநில அரசுகள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, தன்னுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள், தன்னுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய
குழந்தைகள் நல்லபடியாக வளரணும். இவர்கள் நாளைய நாட்டின் தூண்கள். இவர்கள் தான் நாட்டை நாளைக்கு வழி நடத்தி செல்ல போகிறாங்க அப்படிங்கிற நினைப்போட, அந்த எண்ணத்தோட குழந்தைகளுடைய கல்வி அமைப்பையும் குழந்தைகளுடைய அந்த புரிதல் அமைப்பையும் மாற்றி அமைக்கலன்னா இன்னும் நம்ம நிலைமை ரொம்ப சிக்கலாக போயிடும். இப்போ தான் இந்த மாதிரி தலை தூக்கி இருக்குது. தமிழ்நாட்டில் கேங் ரேப்புங்கிறது ரொம்ப அரியுது. இது இப்போ முளையிலே கிள்றதுக்கான வேலையை காவல்துறை செஞ்சுருக்குது. இன்னும் இது எங்கேயும் பரவாமல் இந்த மாதிரி எண்ணங்கள் வேறு நபர்களுக்கு வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது அரசினுடைய கடமை, இந்த சமூகத்தினுடைய கடமை, பெற்றோர்களினுடைய கடமை, ஆசிரியர்களுடைய கடமை, நம்மளை மாதிரி முற்போக்குவாதிகளினுடைய கடமை என்று சொல்லி நன்றி, வணக்கம்.